உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோவை மாநகர காவல்துறையும் ஊர்காவல் படையும் இணைந்து 500 மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் மரக்கன்றுகள் குறித்து எடுத்துரைத்தனர். இதுகுறித்து பொதுமக்களிடம் உரையாற்றிய கோவை மாநகர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறியதாவது: இன்னைக்கு பார்த்தோம்னா மெயினா சைபர் கிரைம் இடைவெளிப்பு முதல் நிறைய நடக்குது. எதிர்காலத்துல இன்னும் 50 வருடம் கழித்து பார்த்தோம்னா எங்களுடைய அசஸ்மெண்ட் படி இந்த சுற்றுப்புற சூழல் தொடர்பான குற்றங்கள் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமானது, அதே போல சுற்றுப்புற சூழல் தொடர்பான விஷயங்கள் எந்த அளவுக்கு எதிர்காலத்துல முக்கியத்துவம் பெறும், அது சார்ந்த குற்றங்கள் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கோணத்துல பயமும் தடுப்பது நம்முடைய கடமை. அதனால வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாம இது மாதிரியான குற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காவல்துறை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம எண்ணத்தில் கொண்டு இந்த மரம் நடு விழாவை நாம இன்னைக்கு உலக சுற்றுப்புற சூழல் தினமாக இருந்து ஜூன் 5ஆம் தேதி நம்ம பண்றோம்.